நம்ம இன்றைக்கி என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வந்த வெத்தலை மீதி இருந்துச்சு. சரி, அதை வச்சு ஏதோ ஒரு புதுசாக ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெத்தலையும் பூண்டும் நிறையா வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள். நல்ல வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். அது கூட உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டுக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரலும் ஃப்ரை பண்ணணும். பொன்னிறமாக வந்த உடனே அது கூட வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு திரும்ப பொன்னிறமாக வர வரணும் அப்படி வறுத்துட்டே இருக்கணும். பூண்டும் சேர்த்து கொட்டிக்க வேண்டியதான். எல்லாமே அப்படியே வறுத்துட்டே இருக்கணும். இது வதங்குற கேப்பில் நான் ஆல்ரெடி வறுத்துட்டேன். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை வறுக்க தேவையில்ல. இந்த வரமிளகா இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வரமிளகா இதை மூணையும் வறுத்து அரைச்சி இந்த மாதிரி பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்படி பொன்னிறுவில் வந்த உடனே அதில் நறுக்கி வச்ச வெற்றிலையை போட்டு வதக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். நல்லா வறுபட்ட உடனே வடித்த சாப்பாட்டை எடுத்து குத்தி வணக்கணும். வணக்கின உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் அது கூட கொட்டி அப்படியே வறுத்துக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கொட்டி நல்லா கலரணும். எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி கலர்னா அருமையான வெற்றிலை பூண்டு சாப்பாடு ரெடி. இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல் வரதை இது கண்ட்ரோல் பண்ணும். அது நம்ம வாரத்துக்கு 2 டைம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ. இது நான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க.